மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு உள்ள செல்வ விநாயகர் ஆலய மகா கும்பாபிஷேக விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது. மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு செல்வ விநாயகர் ஆலயம் அமைந்துள்ளது. இவ்வாலயத்தில் திருப்பணிகள் முடிக்கப்பட்டு மகா கும்பாபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதன் முன்னதாக கடந்த 5ஆம் தேதி கணபதி ஹோமம் மற்றும் விக்னேஸ்வர பூஜையுடன் விழா தொடங்கியது. பின்னர் மேள வாத்தியங்கள் முழங்க கடங்கள் ஊர்வலமாக எடுத்துச் செல்லப்பட்டு கோபுர கலசத்தை வந்தடைந்தது. அதனைத் தொடர்ந்து சிவாச்சாரியர்கள் வேத மந்திரம் மோத யாகசாலையில் வைத்து பூஜிக்கப்பட்ட புனித நீர் கோபுர கலசத்தின் மீது ஊற்றப்பட்டு மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது. மேலும் மகா தீபாராதனை காண்பிக்கப்பட்ட நிலையில் மாவட்ட ஆட்சியர் AP மகாபாரதி மற்றும் பொதுமக்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். கேசினோ ஜங்ஷன் வரையிலான சாலையில் பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்காக வண்ணம் தீட்டப்பட்ட நடைபாதை திறக்கப்பட்டுள்ளது. நீலகிரி மாவட்டம் உதகை சேரிங்கிராஸ் முதல் கேசினோ ஜங்ஷன் வரையில் சாலையின் ஒரு பகுதியினை பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் நடப்பதற்காக வண்ணங்களால் ஆன நடைபாதையை மாவட்ட ஆட்சியர் லட்சுமி பவ்யா தண்ணீர் பார்வையிட்டார். இதனுடன் மாவட்ட காவல்துறை கண்காணிப்பாளர் NS நிசா உடன் இருந்தனர். தேனி SP அலுவலகத்தில் விசாரணைக்கு OPS சகோதரர் O ராஜா ஆஜராகினார். தேனி மாவட்டம் பெரியகுளம் தென்கரை பகுதியைச் சேர்ந்தவர் நாகராஜன். இவர் பத்திரப்பதிவு எழுத்தாளராக உள்ளார். இவர் தனது மகன் தொழில் தொடங்குவதற்காக O பன்னீர்செல்வத்தின் சகோதரரான O ராஜாவிடம் 4 கோடி ரூபாய் கடன் பெற்றிருந்தார். இதனைத் தொடர்ந்து O ராஜாவிடம் வாங்கிய கடனை கொடுத்த பிறகும் மீண்டும் பணம் கேட்டு கொலை மிரட்டல் விடுத்ததாக நாகராஜன் கொடுத்த புகாரின் பேரில் OPS சகோதரர் O ராஜா ஆஜரானார். இதனிடையே இரு தரப்பினரிடம் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். கீழ்பெண்ணாத்தூர் அருகே சட்டவிரோதமாக அரசு மதுபாட்டில்களை விற்று வந்த 2 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருவண்ணாமலை மாவட்டம் கீழ்பெண்ணாத்தூர் ஆஞ்சநேயர் குளக்கரை அருகே சட்டவிரோதமாக அரசு மதுபான பாட்டில்களை விற்பனை செய்வதாக காவல்துறைக்கு வந்த ரகசிய தகவலின் பெயரில் தீவிர வேட்டையில் ஈடுபட்டனர். அப்போது சட்டத்துக்கு விரோதமாக அரசு மதுபாட்டில்கள் விற்பனை செய்த சதீஷ்குமார் என்பவரையும் முருகன் என்பவரையும் கையும் களவுமாக பிடித்து இவர்கள் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினர். எண்ணூர் வஉசி நகரில் மீன்வலையில் சிக்கி உயிருக்கு போராடிய பெண்மயிலை காப்பாற்றி வனத்துறையிடம் மீனவ குடும்பத்தினர் ஒப்படைத்துள்ளனர். சென்னை எண்ணூர் வஉசி நகர் பகுதியில் வசிக்கும் மீனவர் அறிவழகன் மீன்பிடி தொழில் செய்து வருகிறார். இந்நிலையில் இவரது வீட்டின் பின்பகுதியில் உள்ள குளத்தில் திடீரென மீன்பிடிக்க பயன்படுத்தும் வலையில் சிக்கி கால் அறுபட்டு ரத்தம் வடிந்துள்ளது. இதனைத் தொடர்ந்து முதலுதவி செய்து எண்ணூர் காவல்துறைக்கு தகவல் தெரிவித்துள்ளனர். இதனையடுத்து காவல்துறையினர் வேளச்சேரியில் உள்ள வன அலுவலகத்திற்கு தகவல் தெரிவித்து மயிலை கொண்டு சென்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.